வணக்கம். டெல்லிக்கு சென்று மோடியின் காலில் விழும் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தலைவர், மோடியை எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற தலைவர், 200 தொகுதிகளில் வெற்றியடையக்கூடிய தலைவர் என்று திமுகவின் நிர்வாகிகள் ஸ்டாலினிடம் கூறிய பொய்கள் தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மனதளவில் ஏற்பட்டுள்ள காயம் தற்பொழுது வரை போகாமல் மைசூருக்கு சென்று சுற்றுப்பயணம் குடும்பத்துடன் சென்றுள்ளார். மேலும் அவருக்கு ஒரு யோசனை ஒன்று வந்துள்ளது. இது தனிப்பட்ட எந்த ஒரு நபரும் அவரிடம் தெரிவிக்காமல் அவரை தானாக முன்வந்து கலைஞர் காலத்தில் அரசியல் எப்படி இருந்தது, கலைஞர் எப்படி கையாண்டார் என்பதை ஞாபகப்படுத்தி ஒரு முடிவிற்கு வந்துள்ளார். அதாவது, இனிமேல் எந்த ஒரு தொகுதியிலும் களப்பணிகளை நேரடியாக நாம் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அமைச்சர்களிடமோ எம்எல்ஏக்களிடமோ மாவட்ட செயலாளர்களிடமோ நாம் இனியும் பேசாமல் ஒவ்வொரு தொகுதிகளில் உள்ள கிளை நிர்வாகிகளை சென்னைக்கு அழைத்து வந்து அவர்களிடம் பேச வேண்டும். இதுதான் கலைஞர் அவர்கள் ஃபாலோ செய்வார். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ கடந்த திமுகவின் ஆட்சியில் மாஜி அமைச்சர்களிடமும் மாவட்ட செயலாளர்களிடமும் 10 நிமிடங்கள் தான் தினம்தோறும் தலைமைச் செயலகத்திற்கு செல்வது போல தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணா அறிவாலயத்திற்கு செல்வார். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள மாட்டார். 10 நிமிடங்கள் பேசிவிட்டு, ஆம், நன்றாக செயல்படுகிறீர்கள், இன்னமும் நன்றாக செயல்பட வேண்டும் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்து விடுவார். இதுதான் திமுகவின் தோல்வி என்று தற்பொழுது உறுதியாக நம்மால் கூற முடிகிறது. அவரை தற்பொழுது அனுபவித்து விட்டார். முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீன் அவர்கள் கூட சொல்லியிருப்பார், கொளத்தூர் தொகுதியில் நீங்கள் போட்டியிட வேண்டாம், எங்களது ஆதரவாளர்கள் களப்பணிகளை மேற்கொள்ளும் பொழுது திமுகவிற்கு எதிராகத்தான் செய்திகள் வருகிறது, இந்த தடவை கொளத்தூரை தவிர வேறு எங்கேயாவது போட்டியிடுங்கள் என்று காதர் மொஹிதீன் உள்ளிட்ட பலரும் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்களோ சேகர்பாபுவின் பேச்சை கேட்டு, தலைவரை 200 தொகுதிகளிலும் நாம் தான் வெல்லப்போகிறோம், பயப்பட தேவையே கிடையாது, நிச்சயமாக 2வது முறை நீங்கள் தான் முதல்வர், தமிழ்நாட்டில் அண்ணா எப்படி ஒரு பிராண்டாக மாறினாரோ, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு பிராண்டாக மாறினாரோ, இப்பொழுது நீங்கள் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கிறீர்கள் என்று சேகர்பாபு கூறி அவரது மைண்டை ஒட்டுமொத்தமாக வெற்றியின் பாதையில் தான் செல்கிறது என்பதை ஸ்டாலின் அவர்கள் நினைத்து விட்டார். தோல்வி அடைந்த பிறகுதான் மனதளவில் மிகப்பெரிய ஒரு காயத்துடன் ஸ்டாலின் அவர்கள் இருந்துள்ளார். தற்பொழுது வரை முதல்வராக விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டதை இன்னமும் ஸ்டாலினால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மண்டபத்திற்கு, திருமண மண்டபத்திற்கு சென்றாலும் ஒப்பாரி, விசேஷ வீட்டிற்கு சென்றாலும் ஒப்பாரி. இதனால் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று மனதை சாந்தப்படுத்தி விடலாம் என்று குடும்பத்துடன் மைசூருக்கும் சென்றுள்ளனர். இப்பொழுது மத்தியில் யாருக்கு ஆதரவு என்ற ஒரு கேள்விதான் சமூக வலைதளங்களில் மும்முரமாக பேசப்படுகிறது. காங்கிரசுடன் கூட்டணி இல்லை, காங்கிரஸ் தாவேகாவுடன் இணைந்து விட்டது. உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அனைத்திலும் காங்கிரஸ் தாவேகாவுடன் தான் பயணிக்கும் என்பதையும் தெரிவித்துவிட்டது. இனி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் பாஜகவை தவிர வேறு வழியே கிடையாது. மத்தியில் தற்பொழுது ஆதரவுகள் பாஜக நமக்கு கொடுத்தால் மட்டும்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் இருந்து தப்பிக்க முடியும் என்ற காரணத்தினால் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாமல் திமுகவின் தலைவர் என்ற முறையில் தற்பொழுது டெல்லிக்கு சென்று தனிப்பட்ட முறையில் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இனி நாம் பயணிப்போம், காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டது, தமிழ்நாட்டில் எப்படியாவது விஜய் அவர்களது ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது பாஜகவுடன் கைகோர்ப்பதற்கான சூழலை தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்த போகிறார். அன்றைக்கு எப்படி கருணாநிதி அவர்கள் மத்தியில் பாஜகவிற்கு ஆதரவுகளை கொடுத்தாரோ அதேபோல் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யப்போவதாக
தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் முஸ்லீம் லீக் ஓட்டுகளும் இல்லை, விசிகாவின் ஓட்டுகளும் இல்லை. இதனால் நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு கிட்டத்தட்ட தோல்விக்கு பிறகு மீள முடியாத ஒரு சோகத்தில்தான் இருக்கிறது. மோடி அவர்களை தவிர இனி ஸ்டாலினை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒவ்வொரு வழக்குகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் இருக்கின்ற திமுகவின் மாஜி அமைச்சர்கள் வாக்குமூலங்களை கொடுத்தால் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 5 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது, எதற்கு செலவுகள் செய்யப்பட்டது என்பதை வாக்குமூலமாக மாஜி அமைச்சர்கள் கொடுத்துவிட்டால் நிச்சயம் திமுக மீண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு தோல்வியை தழுவக்கூடிய சூழல் உருவாகும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மோடியின் காலில் விழாத குறையாக கூட்டணி பேச்சுவார்த்தையோ அல்லது ரகசியமாக விஜய் அவர்களது ஆட்சியை கலைப்பதற்கான யுக்தியையோ பற்றி பேசுவதற்கு அடுத்த வாரம் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 30 நாட்கள் கூட முடியவில்லை. அதற்குள்ளாக திமுக படுதோல்வியை தழுவி என்சியின் அரசியலால் தான் விஜய் அவர்கள் முதல்வராக உருவாக்கிறார்கள் என்ற காரணத்தினால் சென்னையில் ஜென்சி மீட்டிங் என்று திமுக நடத்தியது. ஆனால் கலந்து கொண்டவர்கள் எல்லோருமே 40+ தான், 40 வயதுக்கு மேலுள்ளவர்கள் தான் அதில் கலந்து கொண்டார்கள். இப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சியை ஏன் நடத்த வேண்டும்? திமுகவில் இளைஞர்கள் இல்லவே இல்லை என்பதை திமுகவே கூறும் விதமாகவே இது அமைந்துவிட்டது. அதிலும் அவர்கள் பேசிய வசனம் நிச்சயமாக கலாய்க்கக்கூடிய வகையில் ஜென்சி பசங்க, அதாவது உண்மையான ஜென்சி பசங்க கலாய்க்கக்கூடிய வகையில் திமுகவின் ஜென்சி மீட்டிங் அமைந்துள்ளது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக கிட்டத்தட்ட கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தனது பேச்சாற்றலால் அதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதை அனைத்தையும் அவர் வலிமையான தலைவர் என்று கூறியே அவரை வலிமை இல்லாத தலைவராகவே மாற்றிவிட்டார்கள். இதுதான் இங்கு சோகம். ஏனென்றால் ஒருவன் நல்லவன் என்று கூறியே அவனை கெட்டவனாக மாற்றுவார்கள் தெரியுமா? அதேபோல்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களை சிறப்பான தலைவர், உங்களை விட தமிழ்நாட்டில் யாரும் முதல்வராக இருக்கவும் முடியாது, இனி இருந்ததும் கிடையாது, நீங்கள் தான் தமிழ்நாட்டில் நிரந்தர முதல்வர், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பொன்னாக மாறும் என்று திமுகவின் நிர்வாகிகள் ஸ்டாலினை உசுப்பேத்தியே இந்த நிலைமைக்கு மாற்றிவிட்டார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, ஒருவேளை திமுக பாஜகவுடன் கைகோர்க்கக்கூடிய நிலைமை வந்தால் தமிழக மக்கள் திமுகவை அரியணையில் ஏற முயற்சிப்பார்களா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.